ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட போகிறோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் நம்மக்கிட்ட இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்மியாக தான் பாஸ் இருக்குது, எதுவுமே அதிகமாக இல்லை. ரெண்டாவது இன்றைக்கி ரொம்ப கம்மி தான், யானே தெரில. ஸோ இன்றைக்கி வியாபாரம் கம்மி தான், இருந்தாலும் இருக்கிறத நான் காமிச்சிட்டு கிளம்புறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தம்பி வந்து இந்த லேப்டாப் கொடுத்துட்டு போயிருக்காப்புல. இது வந்து ஆக்சுவலாக வந்து புதுசு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காப்புல. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை, ஸ்டிக்கரே பிரிக்காமல் இருக்கே. இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா i5 பழைய மாடல் தான் இது. ஆனால் வந்து அப்ராட் லேப்டாப்பு, அப்ராடில் புதுசு அது. ஸோ துபாய் போகிறவங்களாம் ஆளுக்கு ஒரு 5 லேப்டாப் 10 லேப்டாப் கொண்டு வராங்க. ஏன்னா அங்கே உள்ள ரேட்டுக்கும் இங்கே உள்ள ரேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓரளவு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இது புது லேப்டாப் வேறு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா i5 இது சரிங்களா. i5 256 GB SSD கொடுத்துருக்கான். லேப்டாப் புதுசு, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு லேப்டாப்புக்கு கூட வர்றது வந்து ஒன்லி லேப்டாப்பும் அந்த இருக்கு பாருங்க, அதோட சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர் சொல்லுவோம்ல. ஸோ அது i5ல வந்து 8th ஜென்ரேஷனு, 256 GB RAM வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 16 GB RAM கொடுத்துருக்காங்க, 16 GB RAM கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற விலை 25,000, 25,000 சொல்கிறாப்புல. சரியா, லேப்டாப் புதுசு, அதுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியும். துபாய் லேப்டாப்பு, இந்த பாருங்கள் மாடல் நம்பரு. ஸோ இது போட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு 25 வர்த்து வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OnePlus கேபிள் வந்து இப்போ திரும்ப ஒரு 10 பீஸ் தான். நிறைய பேர் கேட்டாங்க, இல்லைம்மா போச்சு, காலி ஆயிடுச்சு, இது காலி ஆயிடுச்சு. டே தம்பி, இதை கேரி பேக்கை எடுத்து விட்றான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9 பீஸோ 10 பீஸோ இருக்குது, 2 4 6 8 பீஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது வந்து OnePlusல நாடுக்கு வர்ற கேபிள். இதுக்கு வந்து ஒன் டைம் வச்சு ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்கும், ஒன் சைடு வந்து நார்மல் கேபிள் இருக்கும். ஸோ இதோட விலை 220 ரூபா, 220 விலை. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் சார்ஜரு 45 வாட்ஸு ஒரிஜினல் சார்ஜரு 1600 ரூபா, 1600. இது வந்து ஒரு தம்பி கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரியே கேட்டார், 25,000 ரூபா வரைக்கும் கேட்ட வியாபாரி ரேட்டுக்கு தான் அவர் வந்து கொடுத்துட்டு போனார். ஆக்சுவலாக வந்து இது வந்து அவருக்கு 45,000 ரூபா அசலு. பாருங்க, 360 இன்ஸ்டா 360, 40,000 ரூபா 45,000 ரூபா அசல் ஆகுது அவருக்கு. அவர் 25,000 தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இது ஒன்று வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தமே இதுவே தனியாக 20,000 ரூபா கொடுத்து வாங்கினேன்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 360 டிகிரிக்குள்ள லென்ஸு, அப்புறம் நார்மல் லென்ஸு, இது கூட வர பேட்ரி, இது கூட வர அந்த சேஃப்டி இது கீழே போட்டால் கூட உடையாது. ஸோ இது வந்து தனியாக வாங்கியிருக்காப்புல 3,000 ரூபா. ஸோ எல்லாமே சேர்த்து வந்து 25,000 சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா உடனே முடிச்சிருங்க. அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து OnePlus நம்ம நேற்றுக்கு போட்டோம்ல ஆப்பிள், அதோட காப்பி தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காப்பி இது. இதில் வந்து தம்பி இது எப்படிடா இது வந்து சொல்லிட்டாடி, நல்லா இருக்கா, இது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் தம்பி. ஏன்னா அவனுக்கு ஓரளவு டைப் சி கேபிள், டைப் சின்னா வந்து ஆப்பிள் கேபிள் கிடையாது, இப்போ லேட்டஸ்ட்டாக விட்ட மாடலில் கொடுத்துருக்கான். இதில் வந்து எல்லாமே அந்த ஆப்பிளில் வர மாதிரியே எல்லாமே காட்டுமா? நாய்ஸ் கேன்சலேஷன் வராதா? வராதுன்றான். அப்படியா, நாய்ஸ் கேன்சலேஷன் வராது. ஆனால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா, 800 ரூபா தானே போட்டான், 800. சரியா, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. அதோட ஒரிஜினல் கேபிள் எல்லாமே இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான், 2 பக்கம் டைப் சி இருக்கும். ஒரிஜினல் கேபிளே 400 ரூபா இருக்கும் இங்கே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இது 800 ரூபாய்க்கு வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது வந்து ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டூப்ளிகேட்டே விற்றுருவாங்க. இது வந்து நம்ம வந்து ஒரிஜினலாக அவங்க வந்து போட்டு காப்பின்றதுக்கு நம்ம அடையாளத்துக்காக போட சொன்னது. ஏன்னா ஒரிஜினல் வேறு காப்பி வேறு. ஒரிஜினலில் நம்ம ஒரிஜினல்னு சொல்லி விற்கலை, இது வந்து காப்பின்னு சொல்லி தான் விற்கிறோம். ஸோ ஃபஸ்ட் காப்பி இது. சரியா, இதோட விலை வந்து 800 ரூபா. இது ஒரிஜினல். இது வந்து செகண்ட் ஹேண்டு, ஒரிஜினலு 10,000 ரூபா சொல்கிறாப்புல. இது ப்ரோ 2 இது. இதில் எல்லாமே இருக்கும், நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும், மற்றது எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஒரிஜினல் இது
இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதே காப்பி தான் அது. இது 10,000 ரூபா. இது வந்து 10,000 ரூபா, அது வந்து வெறும் 800 ரூபா. இப்போ 10,000 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 1800 ரூபா. ரெண்டே ரெண்டு இருக்கு. இது ஒன்று இருக்கு, அதுவும் போயிடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. இது 1300 ரூபா 40 வாட்ஸ் சார்ஜரு. இது வந்து லினோவாவில் வந்து டேப், இது 8500 ரூபா சொல்லி கொடுத்தாப்புல விற்காம இருக்கு. இது வந்து கீபேடும் சேர்த்து வரும் இதுக்கு. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா, 600 ரூபீஸ். சரியா? இது வந்து சைனா இதுதான். ஓரளவு நல்லா இருக்கும். ஸோ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கலாம். ஏன்னா பசங்க, படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பொம்மை வச்சுலாம் கட்டி தர்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக யோசிச்சு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும், 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஒர்த் இருக்கும். சரியா? அதனால் பாருங்கள், 600 ரூபாய்க்கு தரோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் 12 ப்ரோ, அதான் எக்ஸாமிக்னு சொல்லிட்டு 12 ப்ரோ 5G மொபைலு, 12 GB ரேம், 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே இருக்குது, 27,000 ரூபா. முந்தா நாள் விற்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஒரு தம்பி வந்து வாங்காமல் போயிட்டாப்புல. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல 60 வந்து 7,500 ரூபா, 7,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S10 ப்ளஸ், இது 15,000 ரூபா. அடுத்தது ஐஃபோனில் வந்து 8, 9,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ. எவ்வளோ ரேட்டுனா 69,000 ரூபா. 256 ஜிபிங்க. பாக்ஸ் எல்லாமே நீட் கண்டிஷனாக இருக்குது, செம்ம தெளிவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த்து 95 என்னமோ இருக்குது. இது வந்து இது விட்ருங்க, அடுத்ததுக்கு போயிடுவோம். ஏன்னா இது நல்லா இல்லை. அதாவது ரெட்மி நோட் 7 ப்ரோ பீஸ் நல்லா இல்லை, ஹேங் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸு 256 ஜிபி, பேட்டரி ஹெல்த்து 92 இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோன்னா வெறும் 16,000 ரூபா, 16,000. இதுக்கு வந்து ஒருத்தர் காசு போட்டாப்ல. சாம்சங்கில் வந்து S21 அல்ட்ரா. ஸோ பெரிய மொபைலு, விலை வந்து 11,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க, ஒருத்தர் வாங்கிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR 11,000 ரூபா சொன்னேன். 11,000 ரூபா, 64 ஜிபி, பேட்டரி ஹெல்த்து 88 என்னமோ. ஸோ அதனால் இதோட விலை வந்து 11,000 ரூபா. அடுத்தது வந்து ஐக்யூ, நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் புதுசாக வாங்கிட்டு வந்து அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான், திருட்டு பொண்ணுன்னு. நம்ம வந்து இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வெறும் மொபைல் அவ்வளோதான். நம்ம வாங்குற ஆளும் வந்து தரமாக இருக்கணும், அதில் மட்டும் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா நானே ஒரு போலீஸ்கார மாதிரி தான். நம்ம தப்பு பண்ணல, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோம்னா கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை நிலைநாட்டுறதுக்காக அவங்க காவலராக இருக்காங்க. நம்ம வந்து செயல்பாட்டிலேயே வந்து ஒரு சட்டத்தை வந்து சட்டப்படி நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதராக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையிலையும் வந்து ரொம்ப தன்மானத்தை என்றைக்குமே இழந்துட மாட்டோம். ஓரளவு வந்து வியாபாரம்ன்றது அது வேற. ஸோ இந்த மாதிரி திருட்டு பொருள்லாம் வாங்கி விற்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தாச்சு. சரியா? அதனால வந்து அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நியோ 7 இது. இது வந்து கஸ்டமர் வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. அதாவது புதுசாக வாங்கியிருக்காப்புல. வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்னு சொல்லி ஷோரூமில் போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ஒரு புது ஃபோனை எடுத்து கையில் கொடுத்து, அந்த பில்லை வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு மாற்றி தரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் பாக்ஸ் இல்லை, மொபைலுக்கான அந்த பில்லு வச்சுருக்காரு, அது அந்த IMEI நம்பர். ஸோ இது வந்து அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். இருந்தாலும் அதுதான் ப்ராசஸர். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த ஷோரூம்காரங்க இது மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதை தான் அவர் சொல்லி காமிச்சார். சரியா? அதனால வந்து 20,500 இதோட விலை. புதுசு வந்து 40 ரூபா இருக்குது. வாங்கி 2-3 நாள் தான் ஆகுது. 256 ஜிபி ஐக்யூ நியோ 7 இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து நோட் 20, சாம்சங்கில் நோட் 20 16,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்ன்றது வந்து ஒரே ஒரு நிமிஷம், இந்த சவுண்டு வந்துட்டே இருந்தால் போட முடியும். காட்டுங்கண்ணா. சிம் கார்டு வேலை செய்யலையா?
சென்சார் ஒர்க் ஆகல. எவ்வளோண்ணா? சரி நச்சா போய் யார் ஏற்றுறதுண்ணா? சென்சார் தான். அப்படியா? சரி ஓகே. சரி ஓகே. சரி ஓகே. சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா ஃபோனு தம்பி வந்து கொடுக்குறாப்புல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு எல்லாமே இருக்கு. வாரண்டி கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல சரக்கு எடுக்கிறவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன விலை நிர்ணயிக்கிறார்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்றாரு. இதில் என்ன இஷ்யூனா சென்சார் ஃபால்ட் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஃபால்ட் இருக்கு. 35,000 ரூபா போனே சென்சார் ஃபால்ட்டு. சென்சார்னா என்ன தெரியுமா? நம்ம காதுக்குள்ள வச்சு பேசும்போது அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். அப்படிதானடா? அது அப்டேட்ல வர ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் இல்லை. திரும்ப இன்னொரு அப்டேட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா அது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. இதோட விலை வந்து 12,500 ரூபா. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிபி பாடுறா? 8,128 தானே? ஆமாம், 8,128. மொபைல் வந்து ஏதோ புதுசாக ஷோரூமில் வாங்கின மாதிரி புதுசாக இருக்குது. பட் ஆனால் வாரண்டி கிடையாது. வாரண்டி இருக்கா இதுக்கு? வாரண்டி சொன்னாரா? வாரண்டி கிடையாது தான் சொன்னார். ஸோ ஐடியா இருக்கா பாருங்க. 12,500 ரூபா. சாம்சங்கில் A34 வாரண்டி இருந்தால் வாரண்டிலே கிளியர் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போவோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ்ஆர். இதோட விலை வந்து 14,500 ரூபா. 128 GB, 92% பேட்டரி ஹெல்த்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ரியல்மியில் வந்து 7 ப்ரோ 7,500 ரூபா. ஒரிஜினல் டிஸ்பிளே, கம்போ கிம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். 8 GB ரேமு, 128, 4G மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா, 7,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 8 15,500 ரூபா. 12,256, பேக் டோர் உடஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து ஐஃபோன் 6 ப்ளஸ்ஸு 64 GB 4,000 ரூபா. இன்னைக்கு 3,800 ரூபா வரையும் ஒருத்தர் கேட்டு பார்த்தாரு, கொடுக்கலண்ணா. ஏன்னா நம்ம கிடைக்கிறதே 500 ரூபா தான். அதில் 200 300லாம் சம்பாதிக்க முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 9 ப்ரோ, OnePlus 9 ப்ரோ 12,256 GB, 12,256 GB. இதோட விலை வந்து 20,000 ரூபா. மேலே ஒன்று இருக்கு பாருங்க, அதுவும் 11 ப்ரோ தான். இது 9 ப்ரோ தான், OnePlus 9 ப்ரோ. ஸோ இதோட விலை 18,500 ரூபா. 8,128, 18,000 ரூபா தரேன். ஐடியா இருக்கா பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V50 ப்ரோவா, 60 ப்ரோ, 60 ப்ரோ இல்லை, விவோ V60, விவோவில் X60, சாரி விவோ X60ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. எதுவுமே சர்வீஸ் போகாத மொபைலு, 15,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் விவோவில் S1 ப்ரோன்னு சொல்லிட்டு 6,800 ரூபா விலை. விவோ S1 ப்ரோ 6,500 ரூபா சொன்னோமோ? ஆமாம், 6,500 ரூபா. 6,500 ரூபா விவோ S1 ப்ரோ. ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ கிம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல. விலை வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா. ஐக்யூ வந்து என்ன மொபைலு? ஐக்யூ வந்து பார்த்தீங்கன்னா Z3 ஏதோ ஒன்று, 13,000 ரூபா. ரொம்ப நாளாக விற்காம இருக்கு, அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு, A54, சாம்சங் கேலக்ஸி A54. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் புரோக்கன் ஆயிருக்கு, ஒரு கோடு வேற இருக்கு. ஸோ இதோட விலை 5,000, 5,000 ரூபாய்க்கு தரேன். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. 8,128, 5,000 5G மொபைலு. டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, அதே மாதிரி ஒரு கோடு இருக்கு. இது சாம்சங்ல வந்து A71 கண்ணாடி புரோக்கனு, 5,000 ரூபா. அது அடுத்தது வந்து ஐபோன்ல வந்து 12 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபியில் 128 ஜிபி. அது பேட்டரி ஹெல்த் 92 இருக்கு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? வெறும் மறந்துட்டேனே, 37,500 ரூபா. அடுத்தது M32ன்னு சொல்லிட்டு சாம்சங்ல ஒரு மொபைலு, 4,000, கண்ணாடி உடஞ்ச மொபைலு. அடுத்தது ஐபோன்ல வந்து 14, இது 33,000 ரூபா, 128 ஜிபி. 33,000 ரூபா இல்லை, 43,000 ரூபா, சாரி, 43,000. அதுலேயே போட்டிருக்கு பாருங்க. அடுத்தது ரெட்மி, அதான் இப்போ நம்ம காமிச்சோம்ல, அதுதான் அதோட பீஸ் தான் இது.
டுவெல் ப்ரோ, எம்ஐ 12 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா, 12 256 GB. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ 17,000 ரூபா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது, அதாவது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது, டிஸ்பிளே சேஞ்சுடு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சொன்னோம் ஞாபகம் இல்லையே, 41,500. அடுத்தது மேலே வந்து ஒரு ஐஃபோன் 7 இருக்கு, ஒன்று வந்து பேட்டரி ப்ராப்ளம், அது 3,000 ரூபா. அதுக்கு அடுத்தது வந்து நல்லா இருக்கு, அது 5,000 ரூபா. அடுத்தது சாம்சங்கில் நோட் 10 ப்ளஸ் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் மேலே இருக்குல்ல அது. ஸோ அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சொன்னோம், அதான் 14,000 ரூபா எவ்வளோ சொன்னோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு ஒரு 10 எல்லாரும் நிறைய பேர் கேட்டதுனால வேற ஜாமானே இல்லை, இதுக்கப்புறம் நீங்க கேட்டாலும் கிடைக்காது. அந்த இதை எடுத்து கொடுப்பா தம்பி, அந்த ஹெட்போன் எடுத்துக்காட்டு. இங்கடா டே, எங்க போற நீ? டேய் என்னடா பாரு, திடீர்னு ரோட்டுக்கு போய் நின்றுட்டு இருக்கான். அவன் வருவான்டா, நீ எங்கடா போற? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேறானப்பா, அவன் பாட்டுக்கு போறான் வரான். தம்பி டீ கொடுப்பா, டீல சக்கரை போடாம எடுத்துட்டு வா, சக்கரை போட்டே எடுத்துட்டு வராது, சக்கரை போடாம எடுத்துட்டு வா. எவ்வளோ இது? சக்கரை சக்கரை கேட்கறவனுக்கு சக்கரை போடு, சக்கரை கேட்காதவனுக்கு சக்கரை போடாத. ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். மிக்ஸே பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணாம வச்சுக்கணும் தனியா. கேட்குற கிளாஸ்ல போட்டு ஒரு குச்சியை ஒன்று போட்டோன்னு வச்சுக்க, அவங்களுக்கு தேவை இருந்தா அவங்க கலக்கி சாப்பிட்டுக்குவாங்க. சரியா? வராம இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்காதா? டேய் என்னடா நீ பாட்டு குடுக்குற அவனுங்கிட்ட. எவனா ஒருத்தன் திருடனா இருந்தா என்னடா பண்ணுவ? அவன்கிட்ட நீயா குடுக்குற, அவனே வந்து வாங்கிட்டு போக மாட்டானா? அவன் இங்க வந்து வாங்கணும்னா யாரு என்னன்னு தெரியாது, நம்ம கிட்ட கேமரா இருக்கு. சரி சரி, இப்ப டக்குன்னு வேலையை பாரு, வேற என்னமோ நினைச்சா அந்த இது அந்த இது எடு. சரிண்ணா, சரி சரி, இன்ஷால்லா கண்டிப்பா. வியாழக்கிழமையா? ஓகே, இன்ஷால்லா கண்டிப்பா. தம்பி அந்த அந்த இதை எடுப்பா, அந்த ஹெட்போன் எடுப்பா, அந்த ஹெட்போன் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம், அதை எடு. அதான் இதை ஓப்பன் பண்ணா, இதை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க காட்டு. ஹெட்போன் 800 ரூபாய்க்கு போட்டோம்ல சோனி, அது உள்ள இருந்து ஒன்று எடு. இவ்வளோதான் இருக்கு பஸ், 7 8 தான் இருக்கும். சரியா? இதுக்கு மேலே கிடைக்காது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா சோனிலாம் வந்து செம்ம காஸ்ட்லி. 4,000 ரூபா பொருளை வெறும் 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பார்சலுக்கு 50 ரூபா தனியாக போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ பஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சரிங்களா? கிளம்பிடுறோம், அவ்வளோதான்.